அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன சொல்கிறார்னா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்களே கூறுகிறார்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். அதுல அர்த்தம் என்னென்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருஷ காலமாகவே சூனியம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்று இல்லையா. ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ்க்கு சூனிய சத்தியத்தை கொண்டு வரும்போது மக்கள் விமர்சனத்துக்காக வேண்டி அது சொன்னாங்க. பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. ஆரம்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதாக மக்கள் விமர்சனமா சொன்னதுக்குத்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் பதில் கொடுத்தான். பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையாகவே சூனியம் செய்யப்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் கொடுக்கல, அல்லாஹ் தஆலா அதை கண்டுகொள்ளாம விட்டுட்டான் என்ற மாதிரி ஒரு கருத்துல முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு என்பதை கேளுங்க. சூனியம் செய்யப்பட்ட மனிதர்களையா பின்பற்றுகள் என்றும் அநீதி இழைத்தோர் கேட்கின்றனர். அதுக்குதான் தெளிவா விளக்கம் சொல்லிட்டேன். தெளிவான விளக்கம் ஆரம்பத்தில் அதை கொண்டுதான் ஆரம்பிச்சேன். அதாவது சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றீங்கடா, அல்லாஹு தஆலா அதாவது 40 வயசுல சூனியம் செய்யப்பட்டு 63 வயசு வரைக்கும் சூனியம் செய்யப்பட்டே இருந்தாங்களா? ஆரம்ப காலத்துல ரசூல்லா வஹியை கொண்டு வரும் பொழுது ரசூல்லா பொய்ப்பிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? இருக்குது, சூனியம் ஒன்று இருக்க போய் தான் அவங்க சொன்னாங்க. அதை தான் நல்லா சொல்றான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றின்னு அவங்க சொல்றாங்களா இருந்தா, சூனியம் ஒன்று இருக்குது, அது செய்யப்பட்டிருக்குது என்று அவங்க சொல்றாங்க. ஆனா சூனியம் ஒன்று இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி போட்டு அந்த மனிதர் சூனியம் செய்யப்பட இல்லை என்பதை அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப நீ அந்த வசனமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. அப்ப நீங்க சூனியம் ஒன்று இல்லைண்டா அப்ப சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றுகள் அவர்கள் சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. சூனியம் என்று ஒன்று இல்லை, அது மாயை, அது பொய். எனவே அவர்கள் பொய்யை பேசுகிறார் அல்லாஹ் சொல்ல இல்லையே. அல்லாஹ் என்ன சொல்றான்? சூனியம் செய்யப்பட்ட மனிதர்களே அவர் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்றது அல்லாஹ் கேட்கிறான்டா. சூனியம் என்று ஒன்று இருக்குது, ஆனால் அவர் அந்த நேரத்தில் செய்யப்படையில குர்ஆனை மறுக்கிறதுக்காக, ஹதீஸை மறுக்கிறதுக்காக அவர்கள் அதை பயன்படுத்தினாங்கன்னு அல்லாஹ் அதைத்தானே சொல்றான். அப்ப அப்படி நீங்க விளங்க, உங்களுக்கு ஏன் அந்த அந்த புத்தி வருது இல்ல? ஒன்று சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றுகிறா, அப்ப சூனியம் செய்யப்படலாம். அல்லாவே அதை என்ன சொல்றான்? அல்லாவே அதை அல்லாஹ் அதை தெளிவா எங்களுக்கு ஒத்துக்கொண்டு விளங்கப்படுத்த. சூனியம் என்று ஒன்று இருக்குது, ஆனா வஹீனுடைய ஆரம்பத்தில் அவர் சூனியம் செய்யப்படையில. இவர்கள் உங்களை சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று சொல்லி பொய்ப்பிப்பதற்காக வேண்டி இவங்க இப்படி சொல்றாங்க. சூனியம் எப்ப செய்யப்பட்டது? இந்த வசனம் இறங்கும்போது செய்யப்பட்டுதா? இது ஆரம்ப காலத்துல இறங்குது. சூனியம் எப்ப செய்யப்பட்டது? முதலாவது குர்ஆன் ஹதீஸ வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கணும். அல்லாஹ் சொல்ல வல்லாஹ் யாசிமுக்கும் மினன் நாஸ், மனிதர்கள்ல இருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப அல்லாஹ் மனிதர்களை பாதுகாப்பான்டா. அல்லாஹு தஆலா அதாவது உஹுதுடைய யுத்த காலத்துல அவனோட பல் உடைக்கப்பட்டதா இல்லையா? அப்ப பல் உடைக்கப்பட்டதா இல்லையா? முகம் காயப்படுத்தப்பட்டதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க இல்லையா? அப்ப எனவே அந்த வசனத்தை எப்படி நம்ம புரியணுங்கிறது தெளிவு கொண்டிருக்கணும். அதே மாதிரி ரசூலா அந்த இறைச்சி, அதாவது நஞ்சு பூசப்பட்ட இறைச்சி கொடுக்கப்பட்டதா இல்லையா? ஒரு யூத பெண்மணி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இவர் சொல்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல ரசூல்லா சத்தியத்தை கொண்டு வரும்போது ரசூல்லாவுக்கு மக்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்றாங்க. இவர் எதையோ கேட்டு உளர்றார் போல என்று சொல்றாங்க. இதை மறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வகாலல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் கூறுகிறார்கள், இல்லா ரஜுலம் மஸ்பூரா, இவர்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறார்கள் என்று அநியாயக்காரர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு மறுப்பை சொல்லிட்டான். என்றா சூனியம் செய்யப்பட்டதாக மக்கள் விமர்சனம் செய்வதே ஒரு அநியாயமான விமர்சனம் என்று அல்லாஹ் மறுத்துட்டான். ஆரம்பத்திலே மறுக்கிறான்னு வைங்க, இவர் சொல்ற மாதிரி அப்படிதான் நடந்துச்சேன்னு வைங்களே. இவர் சொல்ற மாதிரி அல்லாஹ் ஆரம்பத்திலே மறுத்துட்டான் என்றால், பிறகு ஒரு காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்யப்படவிருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ்க்கு தெரியாதா? தெரியாம தான் அல்லாஹ் முன்கூட்டியே இப்பட சிச்சுவேஷனுக்கு மட்டும் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுவதாக சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள். மதீனாக்கு போன பிறகு சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள் என்று யாரு சொன்னாலும் அநியாயக்காரர்கள் இல்ல என்று புரிஞ்சு கொள்ளணும் என்றுதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறானா? சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றுவதாக சொன்னா அநியாயமான சொல். பிறகு யாராவது இந்த சொல்லை சொன்னாலும் அது அநியாயமான சொல் என்பதனால்தான் ஒத்த வார்த்தையில் அல்லாஹ் அதை சொல்லி முடிச்சுட்டான். ஆரம்பத்துல ரசூலா சத்தியத்தை கொண்டு போகும்போது விமர்சனமாக மக்கள் சொல்லி இருந்தால், அந்த விமர்சனம் சூனியம் செய்யப்பட்டதாக நீங்க கற்பனையாக சொன்னாலும் சரி, இனிமேல் உண்மையிலே சூனியம் செய்யப்பட்டு நபிகள் நாயகம் உணர்கிறார் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, அப்படி சொல்வது எல்லாம் அநியாயக்காரர்கள் தான். காரணம், நபிக்கு எக்காரணத்தை கொண்டும் சூனியம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதனால்தான் அல்லாஹ் முன்கூட்டியே அதன் சொன்னான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எப்படி எடுத்துக்கொள்ளணும்? முன்னுக்கு சொன்னது விமர்சனத்துக்கு பதில், பின்னுக்கு நடக்கிறதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லி எதை வச்சு நாங்க பிரிக்கிறது? மனுஷனை பொறுத்தளவுல இப்படி பேசலாம். இப்ப பேசுறது இப்போதைக்கு மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க.
பிறகு அது மாத்தி கூட பேசுவேன்னு புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு விஷயத்த பேசினான்டா அல்லாஹ் தஆலா காலாகாலத்துக்கு வந்து நிலைக்கக்கூடிய விதத்துல பேசுவானா இல்லையா? முக்காலத்தையும் அறிந்தவன் தான் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கும் பொழுது இப்ப விமர்சனத்துக்குரியது. பிறகு மதீனா வாழ்க்கையில வந்தது உண்மையான சூனியம் செய்யப்பட்டது என்று அது இந்த விமர்சனத்துல வராது. அது சொன்னது அநியாயக்காரர்கள் பட்டியல்ல வராது என்று சொன்னா எதை வச்சு அதை பிரிச்சிங்க? இதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த வசனங்கள் ரெண்டிலையும் பின்னாடி வார வாசகம் என்ன சொல்கிறது? சூரத்துல் ஃபுர்கான் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஊங்கூர் கைஃப லரபூலகல் அம்சால், அவர்கள் உமக்கு எந்த உதாரணங்களை காட்டுகிறார் என்று பார்ப்பீராக. ஃபலல்லு, அவர்கள் வழிகட்டு சென்று விட்டார்கள். வலா யஸ்ததிஊன சபீலா, அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூனியம் செய்யப்பட்டதாக ரசூலுல்லாஹ்க்கு யாராவது ஒருத்தர் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னவன் அநியாயக்காரன், அவன் வழிகட்டு விட்டான், ஒருபோதும் நேர்வழி அடையவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மக்காவாசிகளுடைய விமர்சனத்துக்கு உரியதுதான், மதீனாவாசிகள் நடந்த விமர்சனங்களுக்கு உரியதுதான். எந்த காலத்திலையும் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக எவன் சொன்னாலும் அவன் அநியாயக்காரன் தான், அவன் நேர்வழி அடைய மாட்டான் தான், அவன் வழிகேட்டுக்கு போய் விட்டான் தான். அது அல்லாஹ் தஆலா நேரடியாக தெளிவாக சொல்கிறான். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல அல்லாஹ் தஆலா அந்த வாசக அமைப்பை பதிவு செய்கிறான். நேர்வழி இல்லாமல் வழிகேட்டுக்கே சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மக்கால நடந்தது விமர்சனத்துக்குரிய சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்ற சொல். ஆனா மதீனால உண்மையிலேயே சூனியம் செய்யப்பட்ட மனிதராக நபி மாறிவிட்டார் என்று சொன்னா, முஃபாரிஸ் ரஷாதி போன்றவர்களும் ஒரு கைஃப லரபூலகல் அம்சால், நபிக்கு எப்படி உதாரணம் காட்டுகிறார்கள் என்று மக்களை பாருங்கள். ஃபலல்லு, முஃபாரிஸ் ரஷாதி வகைராக்கள் வழிகேட்டு விட்டார்கள். ஃபலா யஸ்ததிஊன சபீலா, அவர்கள் ஒருபோதும் நேர்வழியை அடைய மாட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதே கருத்து தான் 17வது அத்தியாயத்துல 48வது வசனத்திலையும் இதே வாசகத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவருக்கு சூனியம் செய்யப்படவே அறவே முடியாதோ அவருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக நீங்கள் விமர்சனம் செய்தால் நீங்கள் வழிகேடர்கள் தான் என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து. உள்ளங்கையின் நெல்லிக்கனிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதுக்கு போய் நீங்க வந்து தலையை பிச்சு கொண்டு ஆராயணும்? தெளிவாக எல்லாம் டிக்ளேர் பண்ற ஒரு செய்தியை, தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை, தெளிவாக எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, நேரடியான வாசகத்துல வந்திருக்கக்கூடிய விஷயத்தை விளங்கி கொள்ளாமல் மாற்றமாக வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே திருக்குர்ஆன்ல தெளிவான தீர்ப்பின்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ வேறு எந்த நபிமார்களுக்கோ சூனியம் செய்யவோ முடக்கவோ முடியவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்கிறான், அப்படி சொல்பவர்கள் வழிகேடர்கள், நேர்வழி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துறதுல இருந்து நாங்கள் இதை புரிந்து கொள்கிறோம். முஃபாரிஸ் ரஷாதி கேட்கிறார், உஹது போர்க்களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது, இரத்த காயம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? வல்லாஹு யுஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் மனிதர்களுடைய தீங்கிலிருந்து உம்மை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 67வது வசனம் இது. இதை ஓதி காட்டி சொல்றார், அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து நபியை பாதுகாப்பதா சொல்லிட்டு ரசூலோட பல் உடைக்க வைக்கலையா, இரத்த காயம் ஏற்படுத்த வைக்கலையா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்கவில்லை தானே? அதே மாதிரி அல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் ஒரு புறம் சொல்லுவான், மறுபுறம் நபிக்கே அல்லாஹ் சூனியம் செய்ய வைப்பான், நபிக்கே சூனியம் செய்யப்படும், அது அநியாயக்காரன் என்ற கருத்துல வராது, இப்படிதான் நான் இதை புரிஞ்சு கொள்ளணும் என்ற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாரு. இதுல அவர் சொல்வது என்ன தெரியுமா? அல்லாவே தனக்கு முரண்பட்டு பேசுற மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறாரு. அல்லாஹ் இப்படி முரண்பட்டா பேசுவான்? ஒருபோதும் அல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டார். அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து நபியை பாதுகாப்பான் என்றா இந்த பல் உடைக்கப்படுவதும் இரத்த காயம் ஏற்படுவதும் தான் அதனுடைய விளக்கமா? நபிகள் நாயகத்தை எவனாலும் கொலை செய்ய முடியாது, நபிகள் நாயகத்துடைய உயிரை எவனாலும் பறிக்க முடியாது, அதானே அர்த்தம். அந்த அர்த்தத்துல தான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர் என்ற வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்குகள் வரும், பல் உடைக்கப்படும், நோய்வாய்ப்படுவார்கள், பிறர் போர்க்களங்களில் தாக்குவார்கள், பல பிரச்சனைகள், பொருளாதார தடைகளை விதிப்பார்கள், வியாபாரத்துக்குரிய விஷயங்களை தடுப்பார்கள். இதெல்லாம் செஞ்சு நபிகள் நாயகத்தை சுதந்திரமாக ஒரு மனிதனாக நடமாடுவதற்குரிய அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் முடக்குவார்கள். இந்த பாதிப்பு வரும். ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும், எவ்வளவு எதிரிகளை நபிகளாரை சுற்றி இருந்தாலும் நபிகளாருடைய உயிருக்கு உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்கிவிட்டான். அதை அல்லாஹ் தஆலா தான் கைப்பற்றுவானே தவிர
வேறு எந்த ஒரு காஃபினுடைய கையாலும் நபிகளாருடைய உயிர், எந்த ஒரு எதிரியுடைய கையாலும் நபிகளாருடைய உயிரை பறிக்கும் நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்க மாட்டான் என்பதுதான் வசனம் சொல்கிறது. உஹது போர்க்களத்துல பல் உடைக்கப்பட்டால் அது நேரடியாக தாக்குதல், அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது, மனிதனுக்கு ஏற்படும் விபத்து. ஆனால் சூனியம் என்பது அப்படிப்பட்ட உண்டா? சூனியம் என்பது உள்ளத்துல விளையாடுறது. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல போய் தாக்கம் ஏற்படுத்தி குழம்ப வச்சு மறக்கடிக்க செய்து தன்னுடைய குடும்பத்தாரிடம் சென்றார்களா செல்லவில்லையா என்பதையெல்லாம் ஞாபக மறதியை ஏற்படுத்தி நபிகளாருடைய மொத்த தூது பணியை பாதிக்கக்கூடிய விதத்தில் வந்த ஒரு காரியத்தை போர்ல பல்வடைக்கப்பட்டதோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து முடிவெடுக்கும் திறமை இல்லையா? இது ரெண்டும் சமமான ஒரு நிலையா? ஒன்று தூது பணியை பாதிக்கிறது, இன்னொன்று தூது பணியை உறுதிப்படுத்தும். முன் சென்ற நபிமார்களும் இவ்வாறுதான் சிரமப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தும். உஹது போர்க்களத்துல பல் உடைக்கப்பட்டது தூது பணியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும், இந்த சிஹர் மூலம் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்ததாக வரக்கூடிய கட்டுக்கதைகள் நபிகளாருடைய தூது பணியை பாதிக்கக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கின்ற இந்த வித்தியாசம் கூட விளங்க முடியாமல் விளக்கம் சொல்ல வந்திருக்கிறார் இந்த முஃபாரிஸ் ரசாதி. 6 மாத காலமாக தான் செய்யாததை செய்ததாகவும் செய்ததை செய்யவில்லை என்றும் உளறி பேசுகின்ற ஒரு பைத்தியம் பிடித்த நிலை நபிகளாருக்கு ஏற்படுத்தப்பட்டதாக சிஹருடைய செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்களே, நபிகளார் விஷயத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த தூது பணிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவுதானா? இதை நீங்கள் உஹது போர்க்களத்தோடு ஒப்பிட முடியுமா? கொஞ்சமாவது மூளை இருந்தால், மார்க்க பற்றி இருந்தால், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை பைத்தியமாக்கியதாக வரக்கூடிய ஒரு செய்தியை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படியெல்லாம் தீனர்கள் வந்து, அநியாயக்காரர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு விமர்சனம் செய்வார்கள். அந்த விமர்சனம் ஒருபோதும் உண்மை கிடையாது, அது அநியாயமான சொல்தான் என்று அல்லாஹ் முன்கூட்டியே தடுத்து விட்டான். 63 வருஷ காலமாக ரசூலுல்லாஹ் பைத்தியமாக இருந்ததாக யாரும் சொல்லவில்லை. ஒரு தடவை பைத்தியமான நிலை வந்தாலும், இந்த வீடியோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முஃபாரிஸ் ரசாதி என்பவர் இந்த வீடியோ பேசும்போது பைத்தியம் பிடிச்சு பேசினதா இருந்தாலும், அல்லது 10 வருஷ காலமா முஃபாரிஸ் ரசாதிக்கு பைத்தியம் பிடிச்சு இருந்தாலும், பேசுறவரு முஃபாரிஸ் ரசாதிக்கு பைத்தியம் பிடித்து இருந்தது என்று சொன்னால் முஃபாரிஸ் ரசாதியால் மறுக்க முடியுமா? பைத்தியம் என்பது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அல்லது ஒரு வருஷம் இருக்கட்டும், எந்த நிலையில இருந்தாலும் ஒரு முறை பைத்தியம் பிடித்து இருந்தால் பைத்தியக்காரராக விமர்சனம் வந்துவிடும். இது முன்கூட்டியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்யப்பட்ட மனிதராக நபிகளார் இருந்ததாக விமர்சனம் செய்தால் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால், அது 6 மாச காலம் இல்ல, ஒரு நிமிஷம் கூட அந்த நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுவதற்கு அல்லாஹ் விடமாட்டான். ஏண்டா அப்படி வந்துச்சுண்டா சூனியம் செய்யப்பட்டதாக விமர்சனம் செஞ்சது சரியாக போய்விடும். அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் பொய்ப்பிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகிவிடும். எனவே இந்த பைத்தியம் என்பது ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது பைத்தியம்தான், 6 மாசம் இருந்தாலும் அது பைத்தியம்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அது போன்ற ஒரு நிலை ஏற்படாது. சூனியத்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியமாக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்றது அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே அந்த வசனத்தின் மூலம் தெளிவாக சொல்லிட்டான் என்பதுதான் நாங்க புரிஞ்சுக்கணும். எனவே 63 வருஷ காலமா பைத்தியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருந்தாலும் சரி அது பைத்தியம் என்றது முடிவாகிவிடும். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வின் தூதருடைய ரிசாலத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். எனவே ஒருபோதும் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகும்.